உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. தமிழக IAS IPS அதிகாரிகளிடையே இன்னமும் திமுக ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். ஓப்பனா சொல்லணும்னா அது விஜய் ஜாக்கிரதையா இருக்கணும். அவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேன். முதலமைச்சரான பிறகு முதலமைச்சராக நடிக்க மாட்டேன், முதலமைச்சராக செயல்படுவேன் சொல்லியிருக்காருல்ல. அப்ப அதுவே ஒரு இண்டிகேஷன் இல்லைங்களா ராஜேஷ்? எல்லாரும் நினைச்சாங்க ஒரு ஜீரோன்னு நினைச்சாங்க, ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யாரு? செந்தில் பாலாஜி ஒரு இன்வால்மெண்ட் இல்லைன்னா கூட அதை தவிர இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு போலீஸ் அதிகாரி அங்க போவாங்கன்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னார். அந்த முதலமைச்சர் யார் மூலமா சொன்னா கேட்கிறாரு பாருங்க. அது செந்தில் பாலாஜியா, உதயநிதியா, ஸ்டாலினா? அது விளக்க வேண்டும். இது ஒரு இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம்ன்ற போல சொல்றாங்க. இடைக்கால தேர்தல் வரும் என்று தெரிந்து கொண்டுதான் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பார்கள். இன்னைக்கு ஆரம்பிக்கலையா? முன்ன சோனியா காந்தி பேசலையா, ராகுல் காந்தி பேசலையா, நரேந்திர மோடி பேசலையா, அமித்ஷா பேசலையா? எல்லாரும் பேசுறாங்க. போனதும் அந்த இறந்த 41 பேருக்கு ஒரு மௌன அஞ்சலியோடு செலுத்தல அப்படின்ற போல ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. அவர் சீஃப் மினிஸ்டர் வருவதற்கு முன்னதாகவே, தேர்தல் வருவதற்கு முன்னதாகவே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 20 லட்சம் ரூபாய் காசோலை கொடுத்தது விஜய் அவர்கள். அப்பவே அந்த கூட்டத்தை ஒரு நிமிஷம் மௌனமா இருந்துட்டாங்களே. இன்னும் என்ன எவ்வளவு நாள் மௌனம் இருக்கிறது? இல்ல வேங்கை வயல் வாசல் மரணம் அடைந்தவர்களுக்கு சட்டசபையில் மௌனம் அடித்தார ஸ்டாலின்? இல்லவே இல்லையே. துப்பாக்கி சூடு நடந்த போது எடப்பாடி அரசாங்கம் மௌனம் இருந்தாங்களா? இல்லையே. Way2Bank.com மூலம் முன்னணி வங்கிகளான ICICI, HDFC and Axisல் 9.99% முதல் வட்டியில் பர்சனல் லோன், 0% ப்ராசசிங் ஃபீ, ஹிடன் சார்ஜஸ் இல்லை. TNC அப்ளை. யாருன்னா உங்ககிட்ட லஞ்சம் கேட்டா தர முடியாது சொல்லுங்க. ஓப்பனா தர முடியாது சொல்லுங்க. எங்க அண்ணா ஆச்சு, எங்க தம்பி ஆச்சு, எங்க மாமா ஆச்சு அப்படின்னு சொல்லுங்க. காமிக்கிறாங்க. தன்னுடைய அரசாங்கத்தில் பொதுமக்களுடைய இன்வால்மெண்ட்டை காமிக்கிறார், ஒத்துழைப்பதை காண்பிக்கிறார் விஜய். அவருடைய பேச்சிலிருந்து பொதுமக்களுக்கு உற்சாகம் தவிர ராஜேஷ், தமிழக IAS IPS அதிகாரிகளிடையே இன்னமும் திமுக ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். ஓப்பனா சொல்லணும்னா அது விஜய் ஜாக்கிரதையா இருக்கணும். அவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டுல IPS IAS சேர்ந்து எல்லாம் சேர்ந்தீங்கன்னா ஒரு 400 பேருக்கு வருங்க. சின்னதுல இருந்து பேச மாட்டோம். அதுல அதிமுக காரன் இருக்கா, திமுக காரன் இருக்கா, வடக்கு இந்தியாக்காரன் இருக்கா, தென் இந்தியாக்காரன் இருக்கா, ஆந்திரா, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடிசா, எல்லாரும் மணிப்பூர்காரர்களா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேன். பொதுமக்கள் கையில் எடுத்துக்கொண்டார்களே ஆனால் இந்த அதிகாரிகள் ஒண்ணும் பண்ண முடியாது. அதிகாரிகளை போட்டு தராங்க விஜய்க்கு வேற, நான் கேள்விப்படுறேன். அது வேற இருக்குது. இன்னொன்னு ஐயா, இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஸ்பீச் தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க உற்று நோக்குறாங்க. அது இல்லாமல் நீங்கள் பேசும்போது கூட சொல்லியிருப்பீங்க, டெல்லியில் கூட அவருடைய ஸ்பீச்சை பார்த்துட்டு எல்லாமே என்கிட்ட வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்தியா முழுக்க ஒரு பவர்ஃபுல் லீடராக உருவெடுத்துட்டாரா முதலமைச்சர் விஜய் அவர்கள்? நம்ம அப்படி எடுத்துக்கலாமா? அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், அமோகமாக வெற்றி பெற்றதை தவிர கிளீன் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ஒரு ஊழலற்ற அரசாங்கத்தை தருகிறார் என்ற பேச்சு. ஒண்ணு சொல்றேன் ராஜேஷ், என்னுடைய தங்கச்சி சென்னையில் இருக்குதுங்க. அவங்க போய் நேற்று ஒரு சர்டிபிகேட் வாங்க போனாங்க. 3 மாசமா ஒழுக்கடிச்சாங்க. இந்த தங்கச்சி போனோடனே கையில டக்குன்னு கொடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க சொல்றது எனக்கு தெரியும் தான் மாதிரி, நான் 2 பேர்ட்ட சொல்லுவேன். அதனாலதான் அது பரவுது. அதனாலதான் விஜய்க்கு நார்த் இந்தியால ஒரு பெரிய ஒரு மோகம் வந்து விட்டது. CBI என்கொயரி வரும்போது இத்தனை ஒரு 10,000 பேர் வந்து நின்றாங்களே CBI ஆபீஸ் வாசல்ல. திமுக காரனும் சரி, அதிமுக காரனும் சரி, தமிழ்காரனும் சரி, இந்திக்காரனும் சரி, இவர் ஏன் வந்திருக்காங்க? 41 பேர் கொலை பண்ணி இவர் மேல ஏன் பழி போட்டாங்கன்னா எல்லாம் இந்திக்காரெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சர்தார்ஜி எல்லாம் பேசுறாங்களே. ஆக மொத்தம் பொதுமக்களிடையே ஒரு அன்பை பெற்றுவிட்டால் விஜய் என்பதுதான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக நான் கருதுகிறேன். ஐயா, அதே போன்ற முதலமைச்சர் விஜய் அவர்கள் சினிமா டைலாக பேசுறாரு, சினிமாவில் வராமலே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு பல்வேறு தரப்பினர் விமர்சனம் வச்சாங்க. ஆனா இன்னைக்கு இதெல்லாம் நடக்குது எல்லாம் பார்க்கும்போது சினிமாவில் பண்றதெல்லாம் ரியலா நடக்குமான்னு நம்ம யோசிச்சு பார்த்துருப்போம். ஆனா இன்னைக்கு சினிமாவில் என்னென்னலாம் பண்ணாரோ அதெல்லாம் இன்னைக்கு ரியலா பண்ணிட்டு இருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் முதல்லயே சொல்லிட்டாருங்களே. முதல்லயே ஒரு வீடியோ சொல்லியிருக்காரு, நான் சினிமாக்காரன், முதலமைச்சரான பிறகு முதலமைச்சராக நடிக்க மாட்டேன், முதலமைச்சராக செயல்படுவேன்னு சொல்லியிருக்காருங்களே. அப்ப அதுவே ஒரு இண்டிகேஷன் இல்லைங்களா ராஜேஷ்? அதுதானே ஒரு பெரிய திருப்பமா இருக்குது. எல்லாரும் நினைச்சாங்க ஒரு ஜீரோன்னு நினைச்சாங்க, ஒரு பெரிய ஹீரோ ஆயிட்டாங்களே. அரசாங்கத்துடைய பிடிப்பு வந்துருச்சு அவர் கையில. கடந்த 2 மாதங்களாக அதிகாரிகளிடம் பேசுவதன் மூலமாக அவர் அன்பா நடந்துக்கிறாரு. எங்கிட்ட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க,
ரொம்ப ஜென்டில்மேனா அப்ரோச் பண்றாரு விஷயத்த. பிரைம் மினிஸ்டர் பேசிட்ட அப்புறம் முதல்ல நான் தனியா பேசணும்னு நினைச்சாரு, நான் பேசினாரு. அதுக்கப்புறம் தான் அதிகாரிகளை உள்ள கூட்டின்னு வந்தாரு. அவர் பேசும்பொழுது அவருடைய ஒரு எண்ணங்களை பார்த்த பொழுது, நான் ஒரு 10 வருடமாக நிதி அமைச்சராக இருந்திருக்கிறேன் என்று நிர்மலா சீதாராமன் சொன்ன பொழுது, கண்டிப்பாக விஜயனுடைய அப்ரோச் பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்ரோச் தான் மேடமே சொல்றாங்க. அவர் விஜய் வந்து வேற எந்த மந்திரி பார்க்கவே இல்லை, பிரதமரையும் நிர்மலா சீதாராமன் நிதி அமைச்சர் பார்த்து தானே திரும்பி வந்துட்டாரு. சோ ஆக மொத்தம் இந்தியாவில் அவருக்கு வரவேற்பு இருக்கிறது. நிதி நிலை அறிக்கை வந்த பிறகு இந்த 15-20 சீட்டுக்கு அசம்பிளி எலெக்ஷன் வந்துட்ட அப்புறம் அவரை பிடிக்க முடியாதுங்க யாராலையும், நீ எழுதி வச்சுங்க. ஐயா, அதே போன்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசிய 1 ஹவர்லயே திமுக காரங்களாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல முதல் வரிசையில பாத்தீங்கன்னா கனிமொழி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொறுப்புணர்வோடு பேசணும். அன்னைக்கு கரூர் சம்பவத்தை பாதிக்கப்பட்டப்போ திமுக காரங்க தான் போய் முதல் ஆளா நின்னோம், நாங்க தான் வந்து எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்ற போல பேசியிருக்காங்க. அதை பத்தி கருத்து என்ன ஐயா? பாட்டு பாடுறது யாரு? அப்ப சொல்லுங்களேன், அது சொல்லுங்களேன். திமுக உடனே இருந்தாங்கன்னா தூண்டி விட்டது யாரு? அதுதானே சிபிஐ என்கொயரி வரப்போகுதுங்க. எதுக்காக செந்தில் பாலாஜி கூப்பிட்டுருப்பாங்க? செந்தில் பாலாஜி ஒரு இன்வால்மெண்ட் இல்லைன்னா கூட, அதை தவிர இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு போலீஸ் அதிகாரி அங்க போவாதான்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னார். அந்த முதலமைச்சர் யார் மூலமா சொன்னான்னு கேட்கிறாரு பாருங்க. அது செந்தில் பாலாஜியா, உதயநிதியா, ஸ்டாலினா? அது விளக்க வேண்டும். அவர் ஒரு போலீஸ் அதிகாரி என்கிட்ட போவாதேன்னு சொன்னார் பாருங்க முதலமைச்சர். அதுவும் ஒரு திருப்பமான பாயிண்ட் தான் நான் பாக்குறேன். எது இருப்பினும் உதயநிதி ஸ்டாலினோ கனிமொழி கொடுத்ததோ இல்ல TR பாலு பேசுவதோ TK இளங்கோவன் பேசுவதோ யாருமே சீரியஸா எடுத்துக்கிறது இல்லை. இன்னைக்கு விஜயனுடைய பேச்சுக்கு பிறகு தமிழக அரசியலில் ஒரு புது ஆர்வமும் உணர்ச்சியும் வந்து விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். ராஜேஷ், விஜய் அவர்கள் கரூருக்கு தாமதமா வந்ததான் இந்த உயிரிழப்புக்கு 41 பேர் இறந்ததுக்கு காரணம் அப்படின்ற போல திமுக சேர்ந்த TVK இளங்கோவன் பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? நான் பார்த்தேன். பட் அதை அப்பேதான் சொன்னாங்க. எங்க எஃப்ஐஆர் அவர் பேர் போடல. ராஜேஷ், செப்டம்பர் 2025ஆம் வருடம் 28ஆம் தேதி செப்டம்பர் மாதம் சென்ற வருடம் எஃப்ஐஆர் போட்ட போது ஏன் விஜய் அவர்களை அதில் இன்வால்வ்மெண்ட் இருக்குதுன்னு அவர் பேர் சேர்க்கல? சொல்லுங்க. பயம். ஒண்ணு இல்லாத சிம்பதி வேவிலே 106 கிடைச்சிருக்கு. அவங்க எஃப்ஐஆர் போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்க 200 கிடைச்சிருக்கு. அந்த பயம் தான் அவங்களுக்கு. நினைச்சு பார்க்க கூட இல்லை அவங்க இவ்வளவு வரும்னுட்டு. இப்பதானே புரிஞ்சுக்குது கொஞ்சம் கொஞ்சமா. ஒன்னில் ஐடி விங் சரியாக செயல்படவில்லை என்று இப்பொழுது புகார் சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் ஐடி விங்குக்காக அதிகமாக செலவு செய்த சபரீசன் கம்பெனிக்கும் இன்று விஜய் சொன்னார் பாருங்க, நாங்க பணம் சம்பாதிக்காது செலவழிக்காதே இத்தனை பேர் ஜெயிச்சுட்டு வந்துட்டோம்னுட்டு, ஒரு பணம் கொடுக்காத நாங்க வந்தோம். ஒரு நிரூபணம் ஆகிவிட்டது, ப்ரூவ் ஆயிடுச்சு அது. ஐயா, அதே போன்று டிவிக்கில் இணைஞ்ச அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் வந்து இன்னைக்கு ஒரு சொல்லியிருப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆரிடம் இருந்த அன்பும் புரட்சி தலைவி அம்மாவிடம் இருந்த வீரமும் முதலமைச்சர் விஜய்கிட்ட நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற போல பேசியிருக்காரு. அதை பற்றியும் கருத்து என்ன ஐயா? அந்த விஜயபாஸ்கருடைய பேச்சு நானும் கேட்டேன். நான் தோல் மேல கைது போட்டுக்கணும் சார், உடனே தோல் மேல போட்டாரு. 2வது நாள் பார்க்கச்ச புகைப்படம் இருக்குன்னு கேட்டு புகைப்படம் எடுத்துக்க சொன்னான்ட்டு. அது ஒரு மரியாதைத்தானே காண்பிக்கிறது. பொதுமக்களிடையே விஜய்க்கு இருக்கக்கூடிய அன்பையும் வரவேற்பு சக்தியும் தான் விஜயபாஸ்கர் 2 பேருமே ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. எதிர்வலிக்கிறது அதுதானுங்க. இந்த பண்பு, இந்த ஆசை, நட்பு எல்லாம் MK ஸ்டாலினமோ அன்பு நம்ம இவர் எடப்பாடி பழனிசாமியோட எதிர்பார்த்து இருந்தால் கிடைச்சிருக்கும். இவங்கெல்லாம் விஜய் மேலே அதிகமாக இருக்கிறதுனால தான் பப்ளிக் சப்போர்ட் விஜய்க்கு இருக்குதுங்க. எடப்பாடிக்கு இல்லாத போனதும் சரி, ஸ்டாலினுக்கு இல்லாத போனதும் சரி, அந்த சமயத்துல ஒரு ட்ரெண்ட் மாறிடுச்சுங்க 2025 ஏப்ரல் மே மாசத்துல. ஐயா, அதே போன்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேல இன்னொரு விமர்சனம் இருக்கிறாங்க பல்வேறு தரப்பினர். இப்ப கரூர் சம்பவத்தில் 41 பேர் இறந்து 285 நாள் ஆச்சு. அதே போல இவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று 60 நாள் ஆச்சு. அப்பெல்லாம் போய் பார்க்கல. இப்போ அதிமுக MLA MR விஜயபாஸ்கர் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்த பிறகுதான் இப்பதான் போயிட்டு அவர் அங்க பாக்குறாரு. இது ஒரு இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம்ன்ற போல சொல்றாங்க. அது உண்மையா ஐயா? சீஃப் மினிஸ்டர் சொன்னாரு, எங்களுக்கு நிறைய ஓட்டு போடுங்க ஓப்பனா கேட்டார். இது தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரம் இடைக்கால தேர்தல் வரும் என்று தெரிந்து கொண்டுதான் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பார்கள். இமீதி ஆரம்பிக்கலையா? மீனா சோனியா காந்தி பேசலையா, ராகுல் காந்தி பேசலையா, நரேந்திர மோடி பேசலையா, அமித்ஷா பேசலையா? எல்லாமே பேசுறாங்க. எப்போ எங்க பார்த்தாலும் எலெக்ஷன் வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இருக்குது, மாசத்துக்கு 2 தடவை வந்துட்டு இருக்குது எலெக்ஷன். எல்லாமே பொதுமக்களுடைய நலனை கருத்து தான் செய்யறாங்க. எலெக்ஷன் நம்பியா அதோட உள்ள கொண்டுருவாங்க.
அந்த எல்என்டியினுடைய 1300 கோடி ரூபாய் பண்ண பொதுமக்களுக்காக தானே பண்றாரு, எலெக்ஷனா பண்ணலையே. ஐயா அதே போன்ற கரூரில் நடந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்துல அவர் போனதும் அந்த இறந்த 41 பேருக்கு ஒரு மௌன அஞ்சலியோடு செலுத்தல அப்படின்றப்பல ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன ஐயா? முதல்ல பண்ணிட்டாங்களே சார். எதுக்கு ஒன்னே ஒண்ணு வச்சுக்கிறேன். அவர் சீஃப் மினிஸ்டர் வருவதற்கு முன்னதாகவே, தேர்தல் வருவதற்கு முன்னதாகவே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 20 லட்சம் ரூபாய் காசோலை கொடுத்தது விஜய் அவர்கள். அப்பவே அந்த கூட்டத்தை ஒரு மனுஷன் மௌனமா இருந்துட்டாங்களே. இன்னும் என்ன எவ்வளவு நாள் மௌனம் இருக்கிறது இல்ல. இப்ப அரசாங்க பண்ணா அது மௌனம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. எல்லாத்துக்குமே மௌனம் இருக்காங்களா என்ன? வேங்கை வயல் வாசல் மரணம் அடைந்தவர்களுக்கு சட்டசபையில் மௌனம் அடித்தாரா ஸ்டாலின்? இல்லவே இல்லையே. அந்த தூத்துக்குடி சபா இது துப்பாக்கி சூடு நடந்த போது எடப்பாடி அரசாங்கம் மௌனம் இருந்தாங்களா? இல்லையே. பொதுமக்கள் இருந்தபோது பண்ணாங்களா? இல்லையே. ஆக மொத்தம் மௌனம் நிற்பது என்பது வழக்கம். அது இருந்து விட்டார்கள். இரண்டாவது முறை இருந்தால் கேலிக்கு ஒத்தாகிவிடும். ஏற்கனவே அப்சர்வ் பண்ணிட்டாங்க. சைலன்ஸ், 2 minutes சைலன்ஸ். ஐயா அதே போன்று இந்த பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்துக்கு அரசு வேலை தரவிடான்னு சொல்லிட்டு பல்வேறு கட்சி தரப்புல இருந்து மதுரை ஹைகோர்ட்ல வந்து ஒரு மனு போட்டிருந்தாங்க. அந்த மனு அவங்க எடுத்து விசாரிக்கும் போது என்ன சொல்றாங்க, அவங்க இப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு வேலை கொடுப்பது உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் கொடுக்கலாம் தாராளமா அப்படின்ற போல ஒரு விவாதம் நடந்திருக்கு. அதை பத்தி உங்க கருத்து ஐயா? இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்களே. அதே கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னாங்களே. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களாம் போய் கேஸ் போட்டாங்களே. அந்த கேஸ் ஓப்பனா சொல்லிட்டாங்களே. இது தற்காலிகமா சொல்லி அரசாங்கத்துடைய கொள்கை முடிவு. எங்க ஆஸ் எ பொலிட்டிக்கல் பார்ட்டி 20 லட்சம் கொடுத்தாரு. அரசாங்கத்துக்கு வந்த உடனே அரசாங்கத்து மூலமா அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு சிஎம் தான். அந்த ஒரு குழந்தைய பார்த்து மழலை சொல், அதை பறி கொடுத்த என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் கொடுப்பது தவறு இல்லை என்பதானே சொல்றாரு. அந்த மரணம் அடைந்த பலருடைய குடும்பத்தை நான் பார்க்கும் பொழுது எனக்கே ஒரு மன கடினமாக இருக்குன்னு பேச ஆரம்பிக்கிட்டே சொன்னார். அவர் பேச ஆரம்பிச்சு ஒரு கல் கிளம்பி ஒரு 2 நிமிஷம் பேசாத இருந்து தன்னுடைய துக்கத்தை அடக்கி கொண்டார் அல்லவா. அதெல்லாம் யார் பார்த்து சொல்றாங்க ஐயா? அதே போல கரூர் சம்பவத்துல 41 பேர் அந்த குடும்பத்துல போயிட்டு இன்னைக்கு பல்வேறு மீடியாக்கள் எல்லா மீடியாக்களும் போயிட்டு கேட்கறாங்க. பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க இல்லாதப்பட்டவங்க தான். இப்போ எங்க வீட்டுல அப்பா இல்லை, அம்மா இல்லை, ஒரு சில வீட்டுல தம்பி இல்லை, தங்கச்சி இல்லை, போல நிறைய பேர் இறந்துருக்காங்க. நாங்க எல்லாம் இல்லாதப்பட்டவங்க தான். எங்களுக்கு 41 பேருக்கு இந்த அரசு வேலை கொடுக்கறதுல என்ன பிரச்சனை, ஏன் இது போல தடுக்கிறாங்க அப்படின்ற போல அவங்க ரொம்ப வருத்தமா பேசியிருக்காங்க. வருத்தமா நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஒருவர் அல்ல, இருவர் அல்ல. காரணம் என்ன என்று கேட்டால், ஒரு சமுதாயத்தில் அது இருக்கக்கூடிய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அரசாங்கம் ஒரு பொதுமக்களுக்கு எவ்வளவு நன்மை செய்கிறது என்பதனுடைய பிரதிபலிப்பு அது. எங்க 6 லட்சம் கோடி ரூபாய் வருஷத்துக்கு செலவிக்கு தமிழ்நாடு அரசாங்கம். இதுல ஒரு 40-50 லட்சம் கூட இருக்காது வருஷத்துக்கு சம்பளம். அதுல ஒன்றும் அவங்களுக்கு கஷ்டமே கிடையாது. எத்தனை பேர் கொடுக்குது என்ன? Way2Bank.com மூலம் முன்னணி வங்கிகளான ICICI, HDFC and Axisல் 9.99% முதல் வட்டியில் பர்சனல் லோன், 0% ப்ராசஸிங் ஃபீ, ஹிடன் சார்ஜஸ் இல்லை. TNC அப்ளை.